கோட்டை கொத்தளங்கள் போன்று ஸ்டுடியோக்களில் எடுக்கப்பட்டு கொண்டிருந்த சினிமாவை மூலை முடுக்கெல்லாம் ஓலை குடிசை காடு கழனி எல்லாம் கொண்டு சேர்த்தவர். மண் வாசனை மிக்க படங்களை தந்த இந்தியாவின் புகழ்மிக்க நமது மண்ணை சேர்ந்த தந்தை போன்ற நம் திரை உலகுக்கு வழிவகுத்த திருமிகு பத்மஸ்ரீ டாக்டர் பாரதி ராஜா அவர்கள் என்று நம்மிடையே இல்லை. அவருடைய குமாரன் மனோஜ் அவர்கள் கதாநாயகன் இறந்துவிட்ட பொழுது அவர் மிகவும் மனது ஒடிந்து போயிருந்தார். அன்னாரின் ஆன்மா சாந்தி அடைவதாக. ஐயாவுடைய இடத்தை, பாரதி ராஜாவின் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. அப்படி தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இதன் மூலம் பாரதி ராஜாவின் வழியில் எளிமையாக மண் வாசனை மிக்க படம் எடுக்கும் இளைஞர்களை ஊக்குவித்து புதிய இயக்குநர்கள் இந்த வழியில் எடுப்பவர்களுக்கு வருடத்திற்கு 10 படமோ 6 படமோ அரசு முழு உதவியும் செய்து இவர் வழியில் தமிழ்நாட்டின், தமிழ் வளத்தின், நம் இனத்தின் மண் வாசனை போன்ற ஒரு அற்புதமான படைப்புகளை தயாரிக்க அன்னார் பாரதி ராஜா அவர்களின் பெயரில் தமிழ்நாடு அரசு முழு உதவி, ஒரு கோடி என்றால் 1 கோடி, 2 என்றால் 2, அந்த மாதிரி ஒரு பண உதவி முழுமையாக செய்து புதியவர்களை இவர் விருதை அறிவித்து ஆரம்பிக்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு. நன்றியோடு வணக்கம்.